Hello guys, welcome to our brand new YouTube channel. Take it easy, make it easy. இந்த சேனலோட மேஜர் கான்செப்ட் ஒரு விஷயத்த ஈஸியாக லேர்ன் பண்ண வைக்கிறது தான். அந்த நோக்கத்தில் எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ வெப்சைட் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட லாஜிக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் என்ன, இது எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இதில் ஒர்க் ஆகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு ரியல் வேர்ல்டாக வெப்சைட் டெவலப் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் கான்செப்டுக்குள்ளே என்டர் ஆயிடலாம். வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், அதாவது 1 or 2 வெப் பேஜஸ் சேர்ந்ததை தான் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு வெப்சைட் வந்து வெப் அட்ரஸால் கிரியேட் ஆகுது. அதாவது வெப் அட்ரஸ் அப்படிங்கிறது யூஆர்எல்லை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிறது தான் வெப் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த www.google.com அப்படிங்கிறது தான் வெப் அட்ரஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ப்ரௌசரை தான் வெப் ப்ரௌசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரியல் வேர்ல்டில் நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் இருக்குது. லைக் குரோம், ஓப்ரா, மைக்ரோசாஃப்ட் ஏஜ், ஃபயர்பாக்ஸ், இந்த மாதிரியான வெப் ப்ரௌசர்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெப்சைட், அதாவது வெப்சைட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது அதோட பர்பஸை வச்சு நிறைய வெப்சைட்ஸாக நம்ம டினோட் பண்ணலாம். அதாவது வீடியோஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அதாவது அதே மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கறதுக்காக, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கறதுக்காக கீக் ஃபார் கீக்ஸ், குவி, இந்த மாதிரியான லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் விக்கிபீடியாக்குள்ளே வரும். அண்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ், மீஷோ, இது எல்லாமே ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே வரும், அதாவது ஷாப்பிங் வெப்சைட்ஸ். அண்டு ஒரு வெப்சைட்டை வந்து 3 பார்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னென்னா யூஸரோட இன்டர்ஃபேஸ், அதாவது யூஸருக்கு எது ப்ரொஜெக்ட் ஆகுதோ அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த வெப்சைட், அதாவது யூஸரோட இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டை தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா லேஅவுட்ஸ், டிசைன்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அண்ட் நேவிகேஷன்ஸ், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே கவர் ஆகும். ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்டு JavaScript. HTML, CSS, JavaScript இதெல்லாம் எந்த பர்பஸ்க்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரியல் வேர்ல்டாக பின்னாடி வர கான்செப்டை எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த HTML, CSS, JavaScript இது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது VS கோட் அண்ட் கிட் அண்ட் கிட்டப். VS கோட் வந்து நம்ம ஆன் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் VS கோட். அண்ட் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிட் அண்ட் கிட்டப். பேக்எண்ட், அதாவது அந்த 3 பார்ட் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் 3 பார்ட். அதில் செகண்ட் பார்ட் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் பேக்எண்ட். பேக்எண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரண்ட் எண்ட் எப்படி நமக்கு யூஸருக்கு விசிபிள் ஆகுதோ அதே மாதிரி பேக்எண்ட் வந்து யூஸருக்கு விசிபிள் ஆகாத ஒரு பார்ட் தான் பேக்எண்ட்னு சொல்கிறோம். அதாவது அதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை தான் பேக்எண்ட்னு சொல்கிறோம். பேக்எண்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வரும் அப்படின்னா சர்வர்ஸ் வரும் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டாபேஸ். அதாவது டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அது எப்படி நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகி விசிபிள் ஆகுது, அண்ட் சர்வர் அதுக்காக என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே பேக்எண்டுக்குள்ளே வரும். பேக்எண்ட் டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் பார்த்துடலாம். பேக்எண்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஈஸி லாங்குவேஜ் தான் பைத்தான். அண்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் Express.js அண்ட் டிஜாங்கோ. Express.js வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் Express.js. டிஜாங்கோ அப்படிங்கிறது பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் பாப்புலர் அண்ட் பேக்எண்ட் ப்ராசஸ்க்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் மீடியம் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது யூஸரோட டேட்டாஸ், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது தான் இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேட்டாபேஸ் வந்து பேக்எண்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். அப்போ தான் நம்ம யூஸர் கேட்குற இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து
பேக்கெண்டால் விசிபிள் பண்ணி காட்ட முடியும். டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சம் டைப்ஸை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். MySQL, SQL, PostgreSQL அண்ட் MongoDB. கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா MongoDB தான். பட் ஃபஸ்ட்லேருந்தே இன்னும் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரே டேட்டாபேஸ் MySQL தான். இப்போ ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு ரியல் வேர்ல்டாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தியரியாக சொன்னேன். அதை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கூகுள் அப்படிங்கிற ஒரு வெப் ப்ரௌசரில் வந்து நான் அமேசான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து அமேசானோட ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட். அதாவது யூஸரோட இன்டர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா யூஸருக்கு இது வந்து விசிபிள் ஆகுது. பட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது யூஸருக்கு விசிபிள் ஆகுது. அதாவது இங்கே மொபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, மொபைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு செக் பாக்ஸாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது யூஸருக்கு தெரியாது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தெரியாதனால இந்த ப்ராசஸ் பேர் பேக் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்து 3 ஃப்ரேம்ஒர்க்ஸ் நான் சொல்லியிருப்பேன். HTML, CSS அண்ட் JS. அதோட ஒர்க்கிங் என்னென்ன அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். HTML அப்படிங்கிறது நார்மலாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் HTML அப்படின்னு சொல்கிறோம். HTML எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த அமேசான் அண்டு இந்த செக் பாக்ஸஸ் இதெல்லாமே ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் HTML யூஸ் ஆகுது. பட் இதோட ஒர்க்கிங் எதுவுமே அதில் நடக்காது. ஒர்க்கிங் நடக்கிறதுக்காக தான் அந்த JS JavaScript அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்துச்சு. அதாவது HTML மட்டும் வச்சோம் அப்படின்னு HTML மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சு நம்ம இந்த செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. அதாவது நான் இங்கே செக் பாக்ஸில் சர்ச் பாக்ஸில் சர்ச்சுங்கிற ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா? இந்த ஆக்ஷன் வந்து JS இல்லைனா நடக்காது. அது வந்து ஒரு பாக்ஸாக மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே நம்ம JavaScript யூஸ் பண்ணுறோம். பேக்எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா HTML சாரி பேக்எண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம சர்ச்சில் போய் ஒரு லேப்டாப் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம சர்ச் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அது நமக்கு விசிபிள் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா? டேட்டாபேஸ்லேருந்து அது நமக்கு விசிபிள் பண்ணி காட்டுது. ஸோ இது வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகவே இல்லை. நம்ம சர்ச்சில் போய் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு லேப்டாப்பில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறது விசிபிள் ஆகுது. ஸோ நமக்கு விசிபிளாக தெரியாத எல்லாமே பேக்எண்டுக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் பேக்எண்டுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் வெப் பேஜஸ் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ லேப்டாப் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன். நான் ஒரு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வெப் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதே மாதிரி நிறைய வெப் பேஜஸ் இதுக்குள்ளே இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட், அமேசானோட வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூடியூப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம மூவிஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மூவிஸில் என்னென்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகும். இதெல்லாம் மூவிஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாமே வெப் பேஜஸ். அந்த வெப் பேஜஸ் எல்லாமே சேர்ந்தது தான் யூடியூபோட ஒரு வெப்சைட். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் இங்கே வந்து லேப்டாப் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணும்போது ஆல்ரெடி லேப்டாப் அப்படிங்கிற ஒரு டேட்டாவில் என்னென்ன எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறத ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அந்த டேட்டாஸ் மட்டும்தான் எனக்கு விசிபிள் ஆகும். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகாது. இந்த லேப்டாப் பற்றின டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. பட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றின எலாபரேஷனை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட கன்க்ளூஷனை இப்போ நம்ம பார்த்துடலாம். கன்க்ளூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் வந்து என்ன டேட்டாஸ் வந்து அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இது எல்லாமே கொலாபரேட் ஆகி ஒர்க் ஆகிறது தான் ஒரு வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அது வெப்சைட் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த 3 கான்செப்டும் கன்ஃபார்மாக வேணும். ஸோ இதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் நம்ம இப்போ ஸ்லைட்ஸில் பார்த்தோம். அண்டு நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்மளோட டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அதாவது நம்மளோட டேட்டாஸை வேறு யாரும் எடுத்துடக்கூடாது, நம்மளோட டேட்டாஸை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ டேட்டாபேஸ்னால நமக்கு செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது டேட்டாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸை விசிபிள் பண்ணி பார்க்கும்போது நமக்கு லோடிங் ஸ்பீடும் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கான டைம் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட், ஆல்ரெடி ஒரு யூசர் வந்து அமேசான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து அவரோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு, வெப்சைட்டோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால லாக் அவுட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அகைன் அவர் அந்த பர்பஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் லாகின் பண்ணுறாரு. அப்படின்னா அதே அக்கௌண்ட்டை அவர் கண்டினியூ பண்ணிக்கலாமா, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து அவரோட டேட்டாஸை கண்டினியூ பண்ணிக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்காக தான் அந்த டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் அந்த டீபக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் நடக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பட் அப்கமிங் வீடியோஸாக நம்ம ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்க்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டை ஃபைனல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.